புதுச்சேரி அரசியலில் புயலை கிளப்பியுள்ள போலி மருந்து விவகாரம் குறித்து என்ஐஏ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் என்ஐஏவும் இணைந்து விசாரிக்க துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு அரசு பள்ளிகளில் 392 புதிய வகுப்பறை கட்டிடங்கள், நூலகங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டடங்கள் காணொலி மூலம் திறந்து வைக்கப்பட்டது. காவல்துறை சார்பில் 22 கோடியே 9 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டடங்களை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதேபோல தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் 16 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டடங்களும் திறப்பு வைக்கப்பட்டது. திமுகவிற்கு எதிரான ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் என்று இபிஎஸ் அழைப்பு விடுத்துள்ளார். பொங்கல் தொகுப்புடன் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார். நூறு நாள் வேலை திட்டத்தில் காந்தி பெயரே நீடிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ரயில் கட்டண உயர்வை பரிசீலித்து மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தாவேக சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பங்கேற்ற தாவேக தலைவர் விஜய் கிறிஸ்துமஸ் குடிலை திறந்து வைத்தார். கிறிஸ்துமஸ் விழாவில் குழந்தைகள் வழங்கிய கண்ணாடியை அணிந்து கொண்ட விஜய் கேக் வெட்டி குழந்தைகளுக்கு ஊட்டி மகிழ்ந்தார். ஒளி பிறக்கும், அந்த ஒளி நம்மை வழிநடத்தும் என்று தாவேக கிறிஸ்துமஸ் விழாவில் விஜய் பேசினார். சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் 100% உறுதியாக இருப்போம் என்றும் திட்டவட்டமாக கூறினார். திமுகவின் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் எம்பி கனிமொழி தலைமையில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது, பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரை சந்தித்து கருத்து கேட்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 99,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை அடுத்த ஆண்டும் கணிசமாக உயரும் என்று தங்க நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்கம் இந்த ஆண்டில் 67 விழுக்காடு லாபத்தை கொடுத்திருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரியில் 5வது நாளாக செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார். செவிலியர்களுக்கு புதிய பணியிடங்களை உருவாக்கி பொங்கலுக்கு முன்னதாக சீனியாரிட்டி அடிப்படையில் பணி ஆணை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாகையிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 6 கோடி ரூபாய் மதிப்பிலான மெஸ்கலின் என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 2 கிலோ போதைப் பொருளுடன் 3 பேரை தேசிய போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு போலீசார் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உறைபனி நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. -1 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவானதால் புல்தரைகள் வெண்போர்வை போர்த்தியது போல காணப்பட்டன. டெல்டா பாசனத்திற்கு கல்லணையில் இருந்து 12,432 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. காவிரியில் 4,004 கன அடி நீரும், வெண்ணாற்றில் 5,006 கன அடி நீரும் திறக்கப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா அருகே ஐயப்ப பக்தர்களின் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் நின்ற வாகனங்கள் மீது மோதியது. விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்த நிலையில் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் மகளை பள்ளியில் விடுவதற்காக வந்த தந்தை பள்ளி வளாகத்தில் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
மகளை பள்ளிக்குள் அனுப்பி வைத்துவிட்டு திரும்பும்போது திடீரென பள்ளியின் நுழைவு வாயிலில் நெஞ்சை பிடித்தபடி தரையில் சரிந்து உயிரிழந்தார். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் தொலைபேசியில் உரையாடினார் பிரதமர் மோடி. இரு நாடுகளிடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் நிறைவு பெற்றுள்ளதாக இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக அறிவித்துள்ளனர். யுக்ரைன் போர் விவகாரத்தில் அமைதியை எட்ட ரஷ்யா உறுதி பூண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா பரிந்துரைத்த அமைதி திட்டம் குறித்து மியாமி நகரில் ரஷ்ய உயர்மட்ட குழுவுடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் அவர் இதனை தெரிவித்தார். கோவையில் சேலை அணிவதன் பெருமையை வெளிப்படுத்தும் விதமாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரு நிமிடத்தில் சேலை அணிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்திய பெண்களின் உடை கலாச்சாரத்தை கூறும் விதமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள், இளம் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பல்வேறு வண்ணங்களில் புடவை கட்டி அசத்தியதோடு நடனமாடியும் பெண்கள் ஆச்சரியப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பொங்கல் பண்டிகையொட்டி கலர் கோலப்பொடிகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. தாமிரபரணி மணல் மூலம் விதவிதமான வண்ணங்களில் கோலப்பொடிகளை தயார் செய்து வெளி மாவட்டங்களுக்கும் வெளி நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக சிங்கப்பூர் தமிழர்கள் கோலப்பொடிகளை விரும்பி வாங்குவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். மார்கழி மாதம் தொட்டு பொங்கல் வரைக்கும் 30 நாளும் எல்லார் வீட்லேயும் எல்லா பெண்களும் தாய்மார்களும் கோலம் போடுவாங்க. இதை நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். இதில் சில பெண்கள் கலருக்கு வேண்டி வருவாங்க, சில பெண்கள் நவக்கிரக கோலத்துக்கு வேண்டி வருவாங்க. அவங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்ட கலர் அப்பப்போ தேவை கொடுத்துட்ருக்கேன். விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி பசுமை போர்த்தி இருக்கும் கழுகு போர்வை காட்சிகள் கண்களுக்கு விருந்து படைக்கிறது. இணையத்தில் வைரலான கூமாப்பட்டி, அதை சுற்றியுள்ள தம்பிப்பட்டி, மகாராஜபுரம், கோட்டையூர் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் விவசாயம் செய்யப்பட்டு இயற்கை எழில் கொஞ்சம் அழகோடு காட்சியளிக்கிறது. அதன் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே நாய் ஒன்று விவசாய தோட்டத்தில் உள்ள கிணற்றில் விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் 30 அடி ஆழ கிணற்றிலிருந்து நாயை பத்திரமாக மீட்டு வெளியே விட்டனர். நாயை மீட்ட தீயணைப்பு துறையினரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். தமிழகத்தில் பள்ளி அரையாண்டு தேர்வுகள் நாளையுடன் முடிவடையும் நிலையில் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். இம்முறை ஜனவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக வருவதால் அந்த வாரத்தில் இறுதி 3 நாட்களும் சேர்த்து விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 3 நாட்கள் என மாணவர்களுக்கு மொத்தம் 12 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரைக்கு நீலக்கொடி அங்கீகாரம் தொடர்பாக ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மெரினா கடற்கரையில் நீதிபதிகள் சுரேஷ்குமார், ஜெகதீஷ் சந்திரா ஆகியோர் ஆய்வு செய்தனர். மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். நீலக்கொடி சான்றிதழ் குழு ஆய்வின் முடிவில் சான்றிதழ் வழங்காவிட்டால் மாநில அரசு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். Exact measurement. One line. Let us say, sir, it is 200 shops here. It should be 4 into 50. ஈரோட்டில் இளைஞர்கள் சிலர் வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்த காட்சி வெளியாகியுள்ளது. பெருந்துறை சாலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் ஓட்டுநருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டதால் மாநகர பேருந்து சாலை தடுப்பு சுவரில் மோதி விபத்து ஏற்பட்டது. பூந்தமல்லி திருவள்ளூர் வழித்தடத்தில் கோயம்பேடு மெட்டுக்குளம் சந்திப்பில் இரவு 10 மணி அளவில் பேருந்து சென்றபோது ஓட்டுநர் பழனிக்கு மயக்கம் ஏற்பட்டு பேருந்து சாலை தடுப்பில் மோதியது. அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணிகள் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஓட்டுநர் பழனி KMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பெண்ணாடத்தில் பள்ளி வேன் மோதி தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம்
சோகத்தை ஏற்படுத்தியது. திருமலை அரவத்தைச் சேர்ந்த மதியழகனும் அவரது மகன் மனோஜும் இந்த விபத்தில் பலியான நிலையில் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவத்தின் போது வேன் ஓட்டுநர் வேல் மதுபோதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசியின் 3ஆம் நாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் நம்பெருமாள் சௌரி கொண்டை அலங்காரத்தில் திருவாபரணங்கள் சூடியபடி தங்க பல்லக்கில் எழுந்தருளினார். பின் மூலஸ்தானத்திலிருந்து உள்பிரகாரங்களில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் ஒரே வாரத்தில் 7 அடி சரிந்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காகவும் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்ட குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் கடந்த வாரம் 63.50 அடியாக இருந்த நிலையில் தற்போது 56.50 அடியாக சரிந்துள்ளது. திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் உட்பட 62 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அந்த வகையில் அனுமதியின்றி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாக பாஜக நிர்வாகிகள் சிவலிங்கம், மாரி சக்கரவர்த்தி உட்பட 45 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதேபோல போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜைக்கு இன்னும் 5 நாட்களே இருப்பதால் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது. சபரிமலையில் வரும் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற உள்ளது. இதையொட்டி நாளை ஆரன்முளா பார்த்தசாரதி கோயிலிலிருந்து சுவாமிக்கு அணிவிக்கக்கூடிய தங்க அங்கி புறப்பட உள்ளது. 26ஆம் தேதி சபரிமலைக்கு செல்லும் தங்க அங்கி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற உள்ளது. இந்தியா ஒரு இந்து நாடு என்பதற்கு அரசியலமைப்பு ஒப்புதல் தேவையில்லை என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் தங்கள் மூதாதையர்களின் பெருமையை மக்கள் கொண்டாடும் வரை இந்தியா ஒரு இந்து தேசமாகவே இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். LVM ராக்கெட் மூலம் அமெரிக்காவுக்கு சொந்தமான செயற்கைக்கோள் நாளை மறுதினம் விண்ணில் செலுத்தப்படுவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2026இல் இஸ்ரோவிடம் நிறைய விண்வெளி திட்டங்கள் இருப்பதாக கூறிய நாராயணன், தனியார் நிறுவனங்கள் பங்களிப்போடு ராக்கெட் தயாரிக்கும் திட்டம் அடுத்த ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். டெல்லியின் பல்வேறு பகுதிகளை நச்சுப்புகை மண்டலம் சூழ்ந்துள்ளது. டெல்லி, ITO, எய்ம்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இங்கு காற்றின் தர குறியீடு காலை நிலவரப்படி 360 கடந்து பதிவாகியுள்ளது. இதேபோல அக்ஷர்தாம், பாரபுல்லா பாலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசுபாடு காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் கடும் குளிருடன் கூடிய அடர்பனி நிலவுகிறது. அயோத்தியில் குளிரலை தீவிரமடைந்து ராமர் கோயில் பகுதியை மூடுபனி சூழ்ந்துள்ளது. எனினும் பக்தர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். சம்பல் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஆக்ராவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தாஜ்மஹல் மூடுபனியால் சூழப்பட்டு மங்கலாக காட்சியளித்தது. லடாக்கில் கடும் பனிப்பொழிவை தொடர்ந்து பனிக்குவியல்களாக காட்சியளிக்கிறது. சாலைகளே தெரியாத அளவுக்கு பனிக்கட்டிகள் சூழ்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சோஜிலா என்ற பகுதியில் கொட்டிக்கிடக்கும் பனிக்கட்டிகளை அகற்றும் பணியில் எல்லை சாலைகள் அமைப்பு ஈடுபட்டுள்ளது.
வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு தவறிவிட்டதாக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றஞ்சாட்டியுள்ளார். வங்கதேச வெளியுறவு கொள்கையை மறுசீரமைக்க யூனுஸுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இடைக்கால அரசாங்கத்தின் கீழ் வன்முறை தீவிரவாதம் அதிகரித்துள்ளதுடன் இந்தியாவுடனான உறவுகள் மோசமடைந்து வருவதால் வங்கதேசம் குழப்பத்தில் மூழ்கி வருவதாகவும் ஷேக் ஹசீனா தெரிவித்தார். உத்தரகாண்டில் நகைக்கடையின் சுவற்றை துளையிட்டு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஹல்த்வானி பகுதியில் அமைந்துள்ள இந்த நகைக்கடைக்குள் இரவில் புகுந்த கொள்ளையர்கள் திருடியதற்கான ஆதாரங்களை அழிக்க கடையில் இருந்த சிசிடிவி டிவிஆரை திருடிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தடயவியல் துறையினர் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஏடிஎம்மில் வங்கி ஊழியர்கள் பணம் நிரப்பிக் கொண்டிருந்த போது முகத்தில் ரசாயன ஸ்ப்ரே அடித்து பணத்தை கொள்ளையடித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜாங்கீர் சம்பா மாவட்டம் அகல்தரா என்ற இடத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் காண்டுவா பகுதியில் மசூதியில் தொழுகைக்கு வந்தவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மசூதியின் கமிட்டி உறுப்பினரான ஷேக் ஆலிம் தொழுகை நடைபெறும் பகுதியில் அமர்ந்திருந்தார். அப்போது திடீரென இருக்கையில் இருந்தபடியே ஒரு பக்கமாக சாய்ந்து தரையில் விழுந்த அவர் அவ்விடத்திலேயே உயிரிழந்தார். வீடற்றவர்களுக்காக சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள இரவு நேர காப்பகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அண்ணா சதுக்கம் பேருந்து நிலையத்திற்கு அருகே 2400 சதுர அடி பரப்பில் 86 லட்சம் ரூபாய் மதிப்பில் இரவு நேர காப்பகம் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 80 பேர் ஒரே நேரத்தில் தங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தில் கழிப்பறை, மின்விசிறி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன.